வணக்கம். ஜிகேஎஸ்சி ரவிச்சந்திரன். இது ஒரு கேஸ் ஸ்டடிஸ், பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடிஸ் பார்க்க போகிறோம். ஏர் அட்லாண்டா பற்றி பார்க்க போகிறோம். நாம் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருப்போம்? இப்போ பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவோ எந்த விதமான பிஸ்னஸில் இருந்தாலும் என்ன நினைப்பீங்க? வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதாவது ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எகெயின் அடிஷனலாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறது கஷ்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இல்லை, அது மட்டும் கிடையாது. ஸோ சில வேல்யூ, சில ஃபீச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், சர்வீஸ், சில ஃபெசிலிட்டிஸ் அதை ரிமூவ் பண்ணுறதும் வேல்யூ ஆடட் தான். நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த ஃபீச்சர், ஆப்ஷன்ஸ், எந்த சர்வீஸ், எது அது கஸ்டமருக்கு நாட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணுறது மூலமாகவும் நிறுவனத்தினுடைய செலவுகள் குறையும் அல்லது உங்களுடைய பிஸ்னஸுடைய செலவுகள் குறையும். இதுவும் வேல்யூ ஆடட் தான். இந்த ஒரு கேஸ் ஸ்டடிஸ் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏர் அட்லாண்டாவில் A+1 ஃபஸ்ட்டு கிளாஸ், அதாவது நம்பர் 1 பிராண்ட், நல்ல சுத்தமான ஹை குவாலிட்டி ஸ்ட்ராபெர்ரி பழத்தை ஐஸ்கிரீமில் வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஐஸ்கிரீமுடைய எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ட்ரையல் அண்ட் எரர், ஒரு நாள் கொடுக்குறது ஐஸ்கிரீமோட ஸ்ட்ராபெரி வைக்கிறது, ஒரு நாள் ஸ்ட்ராபெரி வைக்கிறது இல்லை, சில நேரங்களில் சில ரூட்டில் வைக்கிறது, சில ரூட்டில் வைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு ட்ரையல் எரர் பார்க்கும்போது கஸ்டமர் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வரல, எந்த விதமான இம்பார்ட்டண்ட்டும் தரல. அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் பற்றி எந்த விதமான நெகட்டிவ் ரிமார்க்ஸும் அவங்க தரல. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் அவங்க ரிமூவ் பண்ணது மூலமாக 2000 கோடி செலவுகள் குறைக்கப்பட்டது. இதுவும் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி. நன்றி, வணக்கம்.